24,307 கோடி ரூபாய் முதலீட்டில் 49,353 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலமும் எட்டாத 2 இலக்க பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவில் சாதித்து காட்டிய முதல் அரசு. ஏற்றுமதியில் 2 மடங்கு சாதனைகளை நிகழ்த்தி காட்டி மேன்மேலும் வளரும் அரசு. இந்தியாவின் 2வது பொருளாதார பலம் பெற்ற அரசு. திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஓசூர் எல்காட் தொழில்நுட்ப பூங்காவில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் PCB 2ஆம் அலகு திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். தகவல்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எல்காட் தொழிற்பூங்காவில் அசன் சர்க்கியூட் நிறுவனம் சார்பில் ரூபாய் 1,100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்ட அச்சிடப்பட்ட சர்க்கியூட் போர்டு PCB உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் அலகை தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்துள்ளார். இந்தியாவின் மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற முதல் PCB உற்பத்தி வசதி அசன் சர்க்கியூட்டின் இந்த திட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் முதல் PCB உற்பத்தி திட்டமும் இதுவாகும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த கட்டுமான தொடக்க விழாவை துவக்கி வைத்தார். இந்த சர்க்கியூட் தொழிற்சாலை மூலம் தொலைத்தொடர்பு, வாகனம், விண்வெளி மற்றும் நுகர்வோர் மின்னுவியல் துறைகளில் அடுத்த தலைமுறை பயன்பாடுகளை ஆதரிப்பதில் முக்கியமான சிக்கலான பல அடுக்கு மற்றும் உயர் அடர்த்தி இடை இணைப்பு PCBகளில் நிபுணத்துவம் பெறும் 1 மில்லியன் சதுர மீட்டர் வருடாந்திர உற்பத்தியுடன் இது இந்தியாவின் மிகப்பெரிய அளவிலான PCB ஆலையாக தயாராக உள்ளது. தற்போது துவங்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை மூலம் 1,200 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் அமைச்சர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.